பிரபுதேவா அடுத்த லீடாக ப்ளே பண்ணுற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் சிங்கனல் ஒரு சிக்னல். ராஜசரவணன் டைரக்ஷனில் பிரபுதேவா, பவ்யா அத்ரிகா, ஸ்ரீமன், மலையாளம் ஆக்டர் ஷேன் டெம் சாங்கோ இந்த படத்தில் லீடாக ப்ளே பண்ணுறாங்க. யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. அடுத்து ஹாட் ஸ்டாரில் ஒரு புது தமிழ் வெப்சீரிஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்திருக்கு. இந்த வெப்சீரிஸோட நேம் சட்னி சாம்பார். ராதா மோகன் தான் இந்த வெப்சீரிஸை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. யோகி பாபு, கயல் சந்திரன், மைனா நந்தினி இந்த வெப்சீரிஸில் லீடாக ப்ளே பண்ணியிருக்காங்க. சீக்கிரத்தில் இந்த வெப்சீரிஸ் எப்போ ஸ்டீம் ஆகுன்ற அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும். நெக்ஸ்ட் குரு சோமசுந்தரமோட பாடல் ராதா படத்தோட டீசர் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. டீசர் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. படம் தியேட்டர்ஸில் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். தினகரன் சிவலிங்கம் டைரக்ஷனில் ஷான் டால்டன் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ரஜித்தோட நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கல்கி 2898 AD மூவி இப்போ வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் 555 crores மேலே கலெக்ஷன் கொடுத்துருக்கதா மூவி டீம் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணி ஒரு போஸ்டரும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே கல்கி இப்போ 21 crores கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கு. இதில் மட்டுமே அரௌண்ட் 115 crores கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ கல்கி ரிலீஸ் ஆன எல்லா ஏரியாஸ்லையுமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் 1 or 2 டேஸில் இந்த படம் பிரேக் ஈவன் பண்ணி எல்லா ஏரியாஸ்லையுமே ப்ராஃபிட் ஜோனில் போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அதுவும் இல்லாமல் கமல்ஹாசனோட இந்தியன் 2 ஜூலை 12 அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகுது. இதுக்கு நடுவில் பெரிய படங்கள், நோட்டிசபிளான படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகலை. ஸோ இந்த கேப்பே போதும் கல்கிக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான கலெக்ஷனை கொடுக்கறதுக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் கல்கி இந்த 2024 ஹையஸ்ட் கிராசிங் மூவியாக மாறுதா இல்லையான்றதை. நெக்ஸ்ட் இந்தியன் 2லேருந்து கேலண்டர் சாங் லிரிக் வீடியோ இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த லிரிக் வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சாங்கை கேட்கும்போது எனக்கு ஒரு டீசென்ட்டாக ஆவரேஜ் லெவலில் இருந்த ஃபீலிங் கொடுத்துச்சு. பட் இப்போ இந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது ஐ பட்டில் எமி ஜாக்சனோட இன்ட்ரோவில் வர ஒரு சாங் மாதிரியே இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வர ஜூலை 12 அன்றைக்கி இந்தியன் 2 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஜிவி பிரகாஷ் தங்கலான் படத்துக்கான ஃபுல் பேக்ரவுண்ட் ஸ்கோரை இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு அவரோட ட்விட்டர் பேஜில் அப்டேட் பண்ணியிருக்காரு. இந்த படம் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ரிலீஸ் ஆக போகுது, இதுக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறதையும் சொல்லியிருக்காரு. கூடவே தங்கலானோட ஒரு புது ட்ரெய்லர் ஆன் தி வேல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரெய்லர் 2 என்ன மாதிரி இருக்க போது, ரஞ்சித் என்ன மாதிரி செய்கையை செஞ்சு வச்சிருக்காருன்னு பார்த்துடலாம். தங்கலான் ஆகஸ்ட் 15 அன்றைக்கி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும்னு அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. இதேமாரி கங்குவா படத்தோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூவை இப்போ லிரிசிஸ்ட் விவேக் அவரோட ட்விட்டர் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. டேரக்டர் சிவா நம்ம எல்லாருமே வேறு ஒரு வேர்ல்டு கூட்டு போக போகிறாருன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. முக்கியமாக சூர்யாவோட ஆக்டிங் இந்த படத்தில் ரொம்ப சொல்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காரு. வரைக்கும் கங்குவா டீம் கிட்டேருந்து வந்திருந்த எந்த ஒரு அப்டேட்ஸுமே சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. சொல்லப்போனால் அந்த கிளிம்ஸே டீசென்ட் டு ஆவரேஜ் லெவலில் தான் இருந்துச்சு. பட் போஸ்டர்ஸ்லாம் மட்டும் தரமாக எடிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸு, ஃபேமிலி ஆடியன்ஸு தேட்டருக்கு புல் பண்ணுறதுக்கு வெறும் போஸ்டர்ஸ் மட்டுமே பத்தாது. அவங்க ரிலீஸ் பண்ணுற அந்த டீசர், ட்ரெய்லரில் இருக்க விஷுவல்ஸ், அவங்க அதில் என்ன சொல்ல வராங்க, இதெல்லாம் பார்த்து தான் ஒருத்தன் இந்த படம் நல்லா இருக்குமா, நம்ம கண்டிப்பாக போய் தேட்டரில் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், இது என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்னு நினைக்க வைக்கும். ஸோ இதுக்கப்புறம் கங்குவா கிட்டேருந்து வரப்போகிற டீசர், ட்ரெய்லரில் கிளிம்ஸ் 2 என்ன மாதிரி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். கங்குவா அக்டோபர் 10 அன்றைக்கி தேட்டர்ஸில் வேர்ல்டு வைடாக 4 லாங்குவேஜஸில் பேன் இண்டியனாக ரிலீஸ் ஆகும். சூரிய அனாபென் லீடாக ப்ளே பண்ணுற கொட்டுக்காளி படத்துக்கு போர்ச்சுகலில் நடக்கிற இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம்ன்ற கேட்டகரியில் கோல்டன் லினக்ஸ் அவார்ட் கிடச்சிருக்கு. இப்போ இது இந்த மூவி டீமே அஃபிஷியலாக சொல்லி ஒரு போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூழங்கல்னு ஒரு அவார்ட் வினிங் மூவியை டைரக்ஷன் பண்ண PS வினோத்ராஜ் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. நம்ம சிவகார்த்திகேயன் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆகஸ்ட் இல்லை நவம்பரில் கொட்டுக்காளியை நம்ம தேட்டர்ஸில் எதிர்பார்க்கலாம். பட் விடுதலை 2 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் கொட்டுக்காளி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்.